வெல்கம் டு நியூஸ் தமிழ். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கைஸ், குட் பேட் அக்லி படத்தில் நயன்தாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்ரீலீலா பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஃபார்மே ஆகல. சிம்ரன் அண்ட் வந்து மீனா இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருக்கிறதும் அஃபிஷியலாக எங்கே கன்ஃபார்ம் ஆகல. கைஸ், என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஏகே கூட 3 படம் வந்து பண்ணிட்டாங்க. பில்லா, ஆரம்பம், விஸ்வாசம். ஸோ இந்த 3 படத்தில் நடிச்சதுனால எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் காம்போவாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புது காம்போ. டிஎஸ்பி மட்டும் பார்த்தீங்கன்னா வீரம் படத்தில் இருக்கிற மியூசிக் போட்டிருந்தாரு. அதே சுப்ரீம் சுந்தர் வந்து ஃபைட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து பண்ணுறாரு. சுப்ரீம் சுந்தர் அண்ட் வந்து டிஎஸ்பி இவங்க 2 பேர்த்த தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ் காம்போவாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஸ்ரீலீலா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் அண்ட் மீனா இவங்க 2 பேர் பண்ணாலும் ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு காம்போ கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ நயன்தாரா வந்து ஒரு நல்ல ஆக்டராக இருந்தாலும் நம்ம கூட ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகல இந்த படத்தில் வந்து நயன்தாரா பண்ணுறாங்க அப்படின்றது. பட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. என்ன மாதிரி பிளான் போட்டிருக்காரு அதிக ரவிச்சந்திரன் அப்படி தெரியல. என்ன மாதிரி ஒரு ஃபீமேல் கெஸ்ட் வந்து உள்ளே கொண்டு வர போறாரு அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸில் வந்து படத்தில் கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக வந்து நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ரீலீலா இல்லை சிம்ரன் மீனா இவங்க பண்ண நல்லா இருக்குமா இல்லை நயன்தாரா பண்ண நல்லா இருக்குமா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.